வெல்கம் டு கேசி தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு சொல்லுங்க. நாங்கள் கடை வச்சுருக்கோம், அதனால் எங்கள் கடைக்கு வந்திருக்கோம். கடை உள்ள போய் பார்ப்போம். கடையை ஃபுல்லாக ஹோம் டூர், கடையை ஷாப் டூர். உள்ள போவோம். அவ்வளோதான். ரிப்பன் இப்பதான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பல கோடி ரூபாய் இதுல இருக்கு, பல கோடி ரூபாய் இதுல இருக்கு. சில்லறை காசுலாம் தட்டுல வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ஃபியூச்சர்ல அந்த கடை அந்த மாதிரி வருங்களா? வரும், கண்டிப்பா நல்லா வரும். ஓகே, இப்ப என்னென்ன இருக்கு கடையில இன்னைக்கு? எப்பயுமே இருக்கிறது ஒரு எப்பயுமே இருக்கிறது இந்த குண்டா அந்த இதெல்லாம் எப்பயுமே உருளைக்கிழங்கு இருக்கு. ஐயோ அதே டைலாக்டா. வெங்காயம் ஏதாவது என்ன பானிபூரி போடுவீங்க கடையில என்னென்னலாம் போடுவீங்க? பானி போடுவோம், பானி பூரி போடுவோம், சாணி தான் போட மாட்டோம். சாணி போடுவோம், அது நீங்க வந்த மட்டும் தான் போடுவோம். சரி, அப்புறம் வேற வந்து நோம்பு டைம் வந்தா சிக்கன் சம்சா, பீஃப் சம்சா, வடை, பஜ்ஜி, போண்டா. இது புரட்டாசி மாசங்கிறதுனால எல்லாம் கேட்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஆமா. சரி, இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து பானி இருக்கு, ரொம்ப சிறப்பு. குடிக்க தண்ணி இருக்கு, இங்க உட்கார பெஞ்ச் இருக்கு, இங்க உட்கார சேர். இந்த பெஞ்சில ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், இதுல யாராவது உட்காந்தா இதுல இருந்து காத்து அடிச்சு வரும். ஆனா கீழே காத்தே இருக்காது. எப்படி காத்து வரும்? அதான் சயின்டிபிக் பிசிக்ஸ். காமெடி கருத்தை ஒத்துக்கலாம். எதுக்கு இப்ப இதை எடுக்கிறோம்னா வந்து இப்ப ஏதாவது ஜாலியா பேசணுமா? ஓனர் எங்கேயோ வெளில இருக்காரு. ஓனர் வெளில வரைக்கும் நாங்க சத்த நேரம் ஓனரே ஏதா இருக்காரு. ஓனர் வச்சுட்டு ஓனர் தம்பி நான் ஓனர் அண்ணன் போயிருக்காரு. அந்நாட்டி ஓனர் அண்ணன் வந்தாரு. எத்தனை நாள் தான் முதலாளியா இருப்போம்? கொஞ்ச நாள் தொழிலாளியா இரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளே இந்த நிலைமையில இல்லை. நமக்கு ஏதாவது அடைக்கலம் கொடுத்தா இப்ப இந்த கடை வந்து போன வருஷம் 1916 இல்ல இந்த வருஷம் தான் ஜனவரி மாசம் நோம்பு டைம்ல இருந்துச்சு. நோம்பு டைம்ல அதுலயும் நல்லா போய் இப்போ வரைக்கும் எனக்கே ஏதாவது கொஞ்சம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. உண்மையே சொல்லலாம். அப்பதான் மக்கள் பார்த்து நம்ம போய் ஏதாவது ஒரு 4-5 வாங்கி சாப்பிடுவோம். அப்பதான் நம்ம ஊர்ல நிலம் நடக்க மாதிரி ஏதோ பட்டாருன்னு சத்தம் எடுத்து. ஆமாண்டா, ஸ்கூல்ல மைக் அங்க ஸ்கூல்ல நம்ம எங்க ஸ்கூல்ல எப்பயும் தடாரம்படி சத்தம் கிட்டே இருக்கனால எங்களுக்கு என்ன சவுண்ட் வந்தாலும் தெரிய மாட்டேங்குது. ஸ்கூல் பங்க் வளர்க்க நானும் வளர்க்க போறேன்டா. பங்க் வளர்த்தோடனே பாரு சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்காண்டா. தனுஷ் படத்துல ஒண்ணு அவன் சொல்லுவான், அது தப்புங்க. அது ஏன் இது நல்லா தானே இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கான். சைமன் யாரு? நாகார்ஜுனா. ஐயோ சாரா தெரியாம சொல்லிவிட்டேன். ஓகே, கடை செம கூட்டம். இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அலையும் போது அது நாங்க வந்த டைமா தெரியல. ஆமா, நம்ம வந்தாலே ஒரே ராத்தினா ராத்தி. ஆமா, செம கூட்டம். இப்ப எல்லாம் வெளில நிறைய பேர் நிக்கிறாங்க. இப்ப எல்லாம் ஆரம்பிக்க போறோம். ஓகேவா, நீ ஏதாவது பேசுங்க ப்ரோ. 4 வார்த்தை மக்களுக்காக உங்க ஃபேன்ஸ் எல்லாம் காத்திருப்பாங்க. எப்பலாம் ஒரு வார்த்தை எப்ப கேட்கும் அப்படின்னு கேட்டு அது அப்படியே ஒரு கிளிக் பண்ணி இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. மை பாய், மை ஃபேவரட் பர்சன் அப்படின்னு வைப்பாங்க. ஏதோ ஒரு 4-2-3 வார்த்தைகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா நண்பா, உங்களுக்காக பேசுங்க ஏதாவது ஒரு வார்த்தை. 2-3 வார்த்தை. நான் ஸ்கூல்ல அந்த பர்த்டே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தேங்க்யூ சொல்றதுக்கு 4 பேர் நிக்க வேண்டியது. தேங்க்யூ சொல்றது அது பார்க்கவே சரியான சிரிப்பா. என்ன கேட்டேன், ஏதோ ஒரு நாளைக்கு எவ்வளவு உங்க நெட் ஒர்த் மிஸ்டர் அப்சல் கானோட நெட்வொர்த் எவ்வளவு? இன்னைக்கு கூகுள்ல நிறைய பேர் தேடுறாங்க, அதை பாக்குறோம். ஆமா, அப்சல் கான்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து திறக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுது. அதனால இப்ப ஒரு நாளைக்கு 20 ரூபா, 20 லட்சம், 20 இன்னும் நிறைய வரும். சொல்றதுக்கு பையன் கொஞ்சம் தேக்கப்படுறாங்க. கணக்கு எழுத முடியாத அளவுக்கு வந்துரும் காசு. கல்லாலே வைக்க முடியாது. கல்லாலே கொஞ்சம் அப்படியே கையிலே வச்சுட்டு போயிடலாம். லக்கி பாஸ்கர் ஒரு வரையா தேடிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி இருக்கும். இந்த காமெடி கையில வச்சுட்டு போயிடலாம். எக்ஸ்பீரியான காமெடி. ஆமா, ஓகே. சரி, இப்ப நம்ம செய்வோமா? ஆரம்பிக்கலாமா? என்னத்த இதெல்லாம் வேணாண்டா, ரொம்ப இது வெயிட்டிங் லிஸ்ட். ஆரம்பிக்கலாமா? பிரெட் அல்வாவா? வேணாம், விட்டுருங்க. பிரெட் அல்வாலாம் சத்தியமா அது இன்னமும் நாய் போட்டு நாயும் சாப்பிடல. போன தண்ணி செஞ்சது ரொம்ப மோசமானதெல்லாம் பிரெட் அல்வா. நம்ம அப்புறம் இது ஒண்ணு செஞ்சோம், அது என்ன பிரெஞ்சு ஃப்ரைஸோ என்ன ஃப்ரைஸோ, அது பிரெஞ்சே கிடையாது. என்னன்னு எங்களுக்கு தெரியல. நீட்டா அது ஒரு கிராமத்துல அவ்வளவுதான். அப்புறம் நிறைய செஞ்சோம். அது இல்லாட்டி வீடியோ எடுத்து போட முடியல. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காந்தா இது கொசூத்தி இருக்கு, பட் அது சுட்டுருமா. தீபாவளி வேற வருது. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்பீங்களா உங்க வீட்டுல? எடுப்போம்.
தீபாவளிக்கு ஏன் ட்ரெஸ் எடுக்கிறீங்க? உனக்கு கேட்டா அது அந்த புத்தி கூட இல்ல பாரு எனக்கு. உனக்கு ஒரு காமெடி சொல்லி நீயா அதான் அப்படியா? என்னடா பண்றீங்க? எவனும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நானா வாங்கி பேச்சு கொடுத்துதான் இது பண்ண முடியும். என்ன சொல்ற இவனே? நான் கேக்குறேன் பொங்கலுக்கு சட்டை எடுப்பியா? பொங்கலுக்கு எல்லாம் எனக்கு தான் எடுப்பேன். பொங்கலுக்கு எடுத்தா அது என்ன, அது எவ்வளவு சைஸ் கூட எனக்கு தெரியாது. பொங்கலோட சைஸ் அதை எடுத்து தள்ள மாட்டேன். தள்ள மாட்டேன்னா அப்ப தளபதி மாட்டல நிறைய பேர் கேட்பீங்க. அது வேணாம். என்ன சொல்றீங்க? அது உண்மை. நீங்க உங்க இது தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்பீங்களா? நாங்க தீபாவளி ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். ஏன்? எல்லாரும் தானே எடுப்பாங்க தீபாவளிக்கு. எங்க முஸ்லீம் எல்லாம் எடுக்க மாட்டாங்களா? எல்லாரும் தானே எடுப்பாங்க. வெடிதான் வாங்குவோம். வெடி நீங்க எந்த கடையில வெடி வாங்குவீங்கன்னு மறக்காம நீங்களே சொல்லிக்கிங்க. கமெண்ட்ல யாரும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா நான் சொன்னா இன்னும் நான் சொன்னா ஒரு 10,000 பேர் அவர் சொல்லிட்டாரு வந்து கமெண்ட் பண்ண போறது கிடையாது. நாங்க உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம். ஆமா அதான் மட்டும் தான் லைட்டா போய் சொல்லுவோம். ஆமா லைட்டா பேசுவோம். அப்புறம் கொஞ்சம் டார்ச் லைட்டா போய் சொல்லுவோம். அதுதான் கொஞ்சம் இல்லைன்னா ஸ்ட்ராங்கா பேசுவோம். டியூப் லைட்டா போய் சொல்லுவோம். டியூப் லைட்டா அது அப்படியே போயிட்டே இருக்கும். குண்டு பல்பா போய் சொல்லுவோம். எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகேவா? இப்ப என்ன முஸ்லீம் ஃபங்க்ஷன் என்ன வருது? பக்ரீத் முடிஞ்சிச்சா? அது ட்ரெஸ் எடுப்பீங்களா? அதுக்கு எடுத்தேன். எனக்கு ரெண்டுத்துக்கும் இல்ல ஒன்ட்டு அந்த காமெடி போட மாட்டாங்க. நல்ல பையன் நல்ல பசங்கள்ட்ட போடக்கூடாது. இந்த மாதிரி நமத்து போட. ஆமா கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல போய் உட்காந்துங்க. அப்பப்ப நமத்து போகணும்னு தெரிஞ்சுக்க. உனக்கு என்ன வண்டி வாங்கணும் ஆசை? வண்டியே பிடிக்காதானா? உனக்கு என்ன வண்டி? எனக்கு டியூப் 390. உனக்கு டியூப் 390 வாங்குறோம். அதை ஒரு இதுவா எடுத்து போறோம். உனக்கு என்ன வண்டி வாங்கணும் ஆசை? RX ஹேமந்தருக்கு RX ஃபேன்ஸ் பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஹேமந்தரா கிவ்வே கொடுங்க. ஓகேவா? உனக்கு என்ன? எனக்கு கார் தான். அவ்வளவுதான். இதுதான் வண்டி. ஜஸ்ட் 20 lakh 25 lakh அவ்வளவுதான். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிட்னி எடுத்து கிட்னி எடுத்தா கூட வாங்க முடியாது. 1 லட்சம் ரூபாய் தான் வரும். 2 கிட்னி வைத்துரு. 2 லட்சம் ரூபாய் தான். ஒரு 10 பேருக்கு ஒண்ணு 20 லட்சம் ரூபாய். 10 பேருக்கு ஒண்ணு. இப்ப தெரிஞ்சு எப்படி கார் வாங்கலாம்னு ஐடியா வச்சிருந்தானு எனக்கு பார்த்தா இவன் ஃப்ரேமே கேமரால தெரியாது. தனியா இங்க மட்டும் இருப்பான். அவங்க எல்லாம் யார்கிட்ட பேசுறாங்க? கூகுள்ல சர்ச் பண்ண அந்த ஃபேஸ் யாரு ரிவீல் பண்ணுங்க. அந்த மனிதர் யார்? ஜெமினி. ஜெமினி கண்ணு துடிக்குது. ஜெமினி காது கடிக்குது. சரி ஜெமினி. நானோ பனானா அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். நானோ பனானா ஏன் நானோ பனானா நானோ செரி நானோ செவ்வாழை நானோ செவ்வாழை. கூகுள் காரனுக்கு எது பிடிக்காதா சும்மா என்னடா இதெல்லாம் வச்சிருக்கீங்க? காலன் போடுற அந்த இதெல்லாம் சும்மா வாங்கி வச்சிருக்காங்க. அது காலன் போடுவாங்க அப்பப்ப. மக்களுக்காக என்ன சொல்லலாம்டா. இப்போ காலன் இருக்கா வந்து கடையில? இந்த கடை கரெக்டா எங்க இருக்கு? கரெக்டா பூமியில இருக்குன்னு நீ சொல்லலாம். அடுத்த சொல்லு. ரம்ஜான் தைக்கல ஜிசி ஸ்கூல் பக்கத்திலே. ஓகேவா? அது பக்கத்திலே எங்க என்ன பண்ணுங்க, அந்த ஸ்கூல்ல பசங்களை விட்டு அப்படியே இல்ல பசங்களோடய வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. செம கடை. வெளில போர்டு தான் இருக்காது. கூடி சீக்கிரத்துல போர்டு எல்லாத்தையும் பயங்கரமா சூப்பர் டூப்பரா ரெடி பண்ணி உங்களுக்கு வைக்கும். ஆமா சரி ஓகே. இதெல்லாம் இப்ப போட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. இப்போது தாம் அவர்கள் இப்போது ட்ரெஸ் தயாரிக்காச்சு. டிஷ்ஷ தயாரிக்க ஆரம்பிச்சிங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் முதலாவது தேவை இந்த கரண்டி, அதுக்கப்புறம் இந்த வரண்டி. இது சமையல நல்லா இருக்கு. அப்புறம் இது, அப்புறம் இந்த இது கொஞ்சம் காரமா இருக்கும். இது எல்லாருமே உங்களுக்கே தெரியும். இது ஏதாவது தெரியலன்னா நீங்க போய் யூடியூப்ல போட்டு பாருங்க எல்லாம் எப்படி செய்யணும்னு. எங்களுக்கே நாங்க அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவு கிடையாது எப்படி செய்யணும்னா. அதை பாருங்க. இப்போ வந்து எவ்வளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் உங்க பானிபூரி? பானிபூரி வந்து ஒரு பானி வந்து 2 ரூபா. ஒரு பானி 2 ரூபா. ஓகேவா? அதெல்லாம் வந்து இப்ப நல்லா சூப்பரா இருக்கும். 1-2 ரூபா நல்லாதான் இருக்கும். இது வாடகை கிடையாது, நீங்க கட்டினது. எவ்வளவுக்கு வாடகை? ஏன்னா நான் இன்டர்வியூ எடுக்க அந்த மாதிரி போய் கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு கிடையாது. இந்த கடை பேர் என்ன? கடை பேர் சூட்டிடுவோமா? ஆமா, அவங்க கடை கட்டுவாங்க, நீங்க வந்து பேர் சூட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. அப்புறம் என்ன ஒரு கண்டென்ட்டா பண்ண வேண்டியது என்ன நண்பா? நம்பி அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நிறைய பேர் பார்ப்பாங்க. சொல்லுங்க, நீங்க என்ன கடை பேர் என்ன வைக்கலாம்? உங்களுக்கு ஆசை கடை பேர் என்ன வைக்கணும்? கடை வைக்கிறதே பெருசு, இது கடைக்கு பேர் வேற வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு வைப்போம் சும்மா ஒரு தற்காலிகத்துக்கு.
அது அது எங்க அது நம்ம இல்ல நீங்க கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க நமக்கு அதுக்கு நம்ம இது வேற அது வேற ஓகேவா. எல்லாம் அல்ல இல்ல அவங்க வீட்டுல அப்புறம் இதான் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, என்ன நான் கஷ்டப்பட்டு வாடகை நான் தானே கட்டுறேன் நீங்களா கட்டுறீங்க அப்படின்னு. நான் என்ன எல்லாம் இன்னும் குற்றவாளி பேர் பாக்குறீங்க, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். கடை பேர் வந்து என்ன வைக்கலாம் உங்க அப்சல் அப்சல் ஆசி சம பகோடா. இது பானிபூரி பாருங்க தயவுசெய்து பகோடா ஆய் வேணாம், ஆய் மட்டும் போகாதீங்க உட்காந்துறாங்க. ஓகே சரி விடுங்க பிரச்சனை இல்லை. இன்றைய முதல் இந்த கடை என்ன கடை என்ன ஏதாவது சொல்லுங்கடா, கடை கேமரா கடை சொல்றா. நல்ல கடை புது கடை தெரியுதா. இன்றைய முதல் இந்த கடை பேர் வந்து புது கடைன்னு வச்சிருக்கோம். யார் யாரெல்லாம் உங்களுக்கு என்ன வேணாலும் புது கடைக்கு வாங்க. பழைய கடை இருந்துச்சுன்னா நான் எழுத்தாக பாலடைஞ்ச கடைன்னு நான் ஆரம்பிப்பேன். இந்த எழுத்தாப்புல இந்த ரயிலின் இந்த கடை வந்து புது கடை என்று அழைக்கப்படும். நிறைய பேர் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா புது கடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க. நாங்களே பக்கத்துல யார்ட்ட சொல்லிட்டு போறோம் பேர் புது கடைன்னு. அவங்கள்ட்ட நீங்களே கேட்டு வந்துருங்க. என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க என்ன, உங்க அண்ணனுக்கு தான் இந்த டிஷ்லாம் நல்லா செய்ய வருமா? இவரு கொஞ்சம் செய்வான், எனக்கு கொஞ்சம் பொறுமையாதான் செய்ய வரும். நிறைய பேர் வந்து என்னத்துக்கு ரொம்ப டார்க் மைண்ட்லாம் பார்க்காதீங்க இதை ஓகேவா. இப்போ இதுல வந்து கிட்டத்தட்ட 250 இது இருக்குமா, 250 பூரி இருக்குமா உள்ள. எப்படி இதெல்லாம் அட்டாப்பது உள்ள திறந்தா ஒரு 10 கோடி ரூபா இருக்குமா. நம்ம புது கடையில ஃப்ரெண்ட்ஸா வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் கிடையாது. டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. அந்த செருப்படி வெளில கைட்டி போட்டுக்கலாம், அதான் டிஸ்கவுண்ட் ஓகேவா. பாத்துங்க பத்த கடைசியில மைக்கு உள்ள நேரம் ஆனா அவங்க இருக்குமா. சூப்பர். இப்ப தம்ப்நெயில் ஒண்ணு எடுக்கணும் கடைசியா ஞாபகப்படுத்துங்க ஓகேவா. இந்த ஒரு பிளேட் வந்து எவ்வளவு, இது 12 ரூபா அந்த ஒரு பிளேட்டு வந்தீங்கன்னா சூப்பரா. இது மாதிரி இன்னொன்னு செஞ்சு 10 ரூபா ஒரு பிளேட். இந்த ஒரு பிளேட் 10 ரூபா ஓகேவா. இல்ல வந்து அதெல்லாம் தெளிவா இங்க வந்து கேட்டுங்க, நாங்க சொல்லுவோம் அது புரியாது ஓகேவா. கிரேசி விளாக்னு சொன்னா டிஸ்கவுண்ட் உண்டு. 10 ரூபா பானிபூரி 20 ரூபா தான், ஜஸ்ட் 20 ரூபா தான். நல்ல டிஸ்கவுண்ட்ல. இதுக்காகவே யாரும் அந்த பேரே யூஸ் பண்ண மாட்டீங்க, நல்லா தெரியும். சும்மாவே சாப்பிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது ஊத்தி சாப்பிடணும். நானே வச்சேன் லேட்டா ஊத்தணுமா, அதிகமா ஊத்த கூடாதுல்ல. செஸ் வேணும், கேரம் போர்டு விளையாடுவோம். கேரம் போர்டு எப்படி இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன். உங்க புது கடையோட ஃபர்ஸ்ட் டிஷ் சாப்பிடுறீங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க நிறைய பேர் அவங்களோட 10 கோடி பேர் வெயிட் பண்றாங்க. செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த தண்ணி அதோட நல்லா இருக்கு, செமையா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே தெரியுது அதுல போட்டு, எல்லாமே நல்லாவே தெரியுது. பாக்குள்ள தெரியவே இல்லை. இதுக்காக உனக்கு எதுவுமே கிடையாது. இந்த நீ ஒன்று சாப்பிட்டு வரப்ப சூப்பரா இருக்கும். கடை ஓனர் இது நிறைய இருக்கு, சாப்பிடு. கை நடுக்குறோம். அவ்வளவுதான். இப்படி சாப்பிடுறவங்க மட்டும் 5000 பேர் முடிஞ்சு வச்சிருக்கலாம். பயங்கரமா இருங்க இன்னும் போவே இல்லை. இல்ல நல்லா அவ்வளவுதான். இது என்ன கோதுமை அல்வா. செமையா இருக்கு, நல்லா இருக்கும். எல்லாம் சாப்பிடுங்க. கோதுமை அல்வா இருக்கு. அல்வானாலே எனக்கு பிரெட் அல்வா இந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது. பெரிய சம்பவமா இருக்குல்ல அது. கடையில கோதுமை அல்வா சத்தியமா சொல்ற சூப்பரா இருக்கு. வீடியோ கார்ல உண்மையிலேயே நல்லா இருக்கு, செமையா இருக்கு. இது எவ்வளவு ஒரு இது கேட்டு சொல்றேன் அடுத்த வீடியோ. இது நல்லா செமையா இருக்கு. ஆனா சத்தியமா செம. நான் என்ன நினைச்சேன், சரி சும்மா தராங்க போல அப்படின்னு நினைச்சேன். சாப்பிடறதுக்கு செமையா இருக்கு. ரொம்ப அல்வானா அல்வாவே அல்டிமேட்டா இருக்கு. நாங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி வந்து முக்கியமான விஷயம் இந்த அல்வா, கோதுமை அல்வா இங்க சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. நீ இதெல்லாம் சத்தியமா சாப்பிடுங்க, அல்டிமேட்டா இருக்கும் ஓகேவா. இப்ப நம்ம அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிப்போம். இது மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க. அப்புறம் வேற என்ன, அவ்வளவு சாப்பிட்டோம், வீட்டுக்கு கிளம்புறோம்.
இது வந்து என்ன இந்த கடையை பத்தி டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்க அதை தேட்டு தெரிஞ்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை.